சன்னா மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து தாளிச்சிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் பொடிசாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு உள்ளது சேர்த்து அதையும் வதக்கி விட்டதுக்கப்புறமா அரைச்சி எடுத்தால் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்குற டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, சோம்பு, இது கூட ஊற வச்சா கொஞ்சமாக கொண்டக்கடலை இவ்வளவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி இந்த மசாலாவை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா மீதம் இருக்கிற ஊற வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வர்றது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான சன்னா மசாலா ரெடி.